ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்னைக்கு ஒரு சிம்பிளான சூப்பரான டிப்ஸு. அது என்னான்னு சொல்லிட்டு என்னென்ன ரெமெடி வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெண்டு ரெமெடி வச்சு தான் ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். நல்ல ஒரு பிரைட் லுக்காக கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அது இல்லாமல் அந்த ப்ரோமோகிரானட்டு பவுட்ரு எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். அதே ப்ரோமோகிரானட் பவுடரை வச்சு தான் இன்றைக்கி ஃபேஸ் பேக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்க, ப்ரோமோகிரானட் பவுட்ரு 1 மந்த்துக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும்னா ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீமு, ஹேர் டை எது வேணாலும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள். ஏன்னா இது ஒரு தடவை நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி செஞ்சிச்சோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. 1 மந்த் இல்லை 3 மந்த்து கூட. ஆனால் இது மாதிரி 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அடுத்து இதில் நம்ம தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறது தயிர். முகத்தில் எந்த ஒரு மேக்கப் இருக்கக்கூடாது. நார்மல் தண்ணியில் நீங்கள் கழுவிட்டு, சப்போஸ் நீங்கள் மேக்கப் போட்டுட்டு இருந்தாலும் சரி, நார்மல் தண்ணியில் கழுவிட்டு இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணலாம். பாருங்க, தேவையான அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம போட்டு கலக்கும் போது இப்போ 2 டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதுளப்பழம், அதாவது பவுட்ரு, தோலை பவுடராக அரைச்சி வச்சுருக்கிறது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அப்போ இந்த 1 டீஸ்பூன் சேர்த்தும் போது 2 டீஸ்பூன் தயிர் கரெக்டாக இருக்கும். கலர் பாருங்கள், மாதுளப்பழம் தோல் கலர் நம்ம அரைச்சோம்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த 2 டீஸ்பூன் தயிரில் இந்த 1 டீஸ்பூனுக்கு மாதுளப்பழம் பவுட்ரு. இப்போ இதில் வேறு எதுவுமே இல்லை, வேறு அந்த பவுடரும் இந்த தயிர் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்கள் முகத்தை வாஷ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டு தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். நல்ல ஒரு பிரைட் லுக் கிடைக்கிது. இந்த மாதிரி 2 டீஸ்பூன் தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும். தண்ணியான தயிர் எடுத்துடாதீங்க, கெட்டியாக இருக்கிற தயிர். 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி மாதுளை தோல் இது அரைச்சி வச்சுருந்த பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த தயிரில் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போது நான் முகத்தில் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு நல்லா இது 2 சேர்த்த பிறகு நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவும் ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு மசாஜ். இந்த மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த ஃபேஸ் பேக்கு நான் அப்ளை பண்ண பிறகு இந்த மாதிரி, ஏன்னா அதுக்காக ரொம்ப கெட்டியாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுக்கு ஆகும். இது நம்ம ஸ்கின்ல நல்லா உட்காரணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த கண்ணுக்கு மேலே கூட பேக் போடும்போது இந்த கண்ணுக்கு மேலே போடுங்க, இந்த கண்ணுக்கு கீழே இந்த மாதிரிலாம் போட்ட பிறகு ஒரு மசாஜ். ஆனால் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். நீங்கள் கெட்டியாக போட்டு மசாஜ் பண்ணோம்னா ஆகாது. அதுக்கு மேலே இந்த மாதிரி இது தடுவோம். இது கொஞ்சம் ஆறிட்டு நம்ம முகத்தை டைட் கொடுக்கும் போது கழுவிக்கணும். இந்த மாதிரி வீக்லி 2 டைம்ஸ் பண்ணால் கூட போதும். உங்களுக்கு தினம் தான் பண்ணோன்னு இல்லை, உங்களுக்கு டைம் இருந்தால் தினம் பண்ணலாம். ஆனால் இந்த சம்மர் சீசன்லாம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம மசாஜ் பண்ணிட்டோம்னா அதில் ஸ்கின்ல நல்லா ஒரு எஃபெக்ட் காட்டும் நம்மளுக்கு. சூப்பராக இந்த க்ரீமு, இந்த ஃபேஸ் பேக்கு இந்த மாதிரி. ஏன்னா சும்மா கழுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு முகத்தை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கழுவிட்டோம்னா எந்த யூஸே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு மசாஜ், அப்புறமா இந்த மாதிரி இந்த கண்ணுக்கு மேலே கூட போடலாம், ஏதோ ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. இந்த மாதிரி இந்த ஓரம் பாருங்கள், இந்த மாதிரி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த கழுத்துக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். கழுத்துக்கு இப்படி பண்ணுற நேரம் இப்படி அப்பு
வீக்லி 2 times யூஸ் பண்ணுங்க. இன்னும் ஒன்று நான் ரொம்ப வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி பேக், இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பேக் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு நம்ம பேசக்கூடாது. பேசினோம்னா, ஏன்னா இது டைட் ஆக நம்ம முகத்தில் அந்த ரிங்கிள்ஸுங்கெல்லாம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இதை நம்ம பேச கொஞ்சமாக இருக்கிற ரிங்கிள்ஸ் இன்னும் அதிகமாக ஆகும். அதனால பேக் போட்ட பிறகு பேசாதீங்க. இப்போது நான் போட்டேன், ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ட்ரை ஆகி காயிற வரைக்கும், அப்போ தான் நம்ம ஸ்கின்ல அது நல்லா பிடிக்கும். அது வரைக்கும் நான் பேச மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க 10 நிமிஷம். பாருங்க, நல்லா காஞ்சிட்டு வருது. இப்போ 10 நிமிஷம் ஆக போகுது. இப்போ இந்த கழுத்தெல்லாம் மறுபடியும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி எடுத்து லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் தொச்சி எடுக்கலாம், இல்லை ஒரு காட்டன் துளி இருந்தால் கூட நீங்கள் தொச்சி எடுத்துக்கலாம், இல்லை முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது நான் யூஸ் பண்ண அதே பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கினேன். இப்போ நல்லா காஞ்சிட்டு வருது. இந்த 2 கையில் கொஞ்சமாக தண்ணி இப்படி சேர்த்துட்டு பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படித்தான் பண்ணும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் மசாஜ் பண்ணும்போது. ஏன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி நெக்கெல்லாம் கீழே போட்டுக்கிறீங்க இல்லையா, இந்த நெக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல ஒரு இப்படி தான் இது பண்ணும். கீழெல்லாம் எப்போ எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி இப்போ ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 செகண்ட் அதாவது விட்டுட்டு நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் எதுலன்னா நீங்கள் கழுவிட்டு இல்லை துடைச்சி கூட எடுக்கலாம். இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்குது. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஒரு பிரைட்னஸ் எப்படி கிடைக்கிது. ஏன்னா அந்த தயிர் சேர்த்துக்கிறதுனால அந்த மாதுளப்பழ தோல் இது நல்ல பிரைட்டோ க்ளோ ஸ்கின் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீக்லி 2 times ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அப்படி டைம் இருந்தாக்கா நீங்கள் காலையில் சாயங்காலம் கூட ஒரு நாளைக்கு 2 டைம் கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.